வீட்டில் ஒருவர் எவ்வளவு தங்கம் வைத்திருக்கலாம்? விதியை மீறினால் மொத்தமும் காலி. உங்களோட தங்க இருப்பு வரம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் அத தனித்தனியா அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நகைகள், நாணயங்கள் இல்லனா தங்க கட்டிகள் மாதிரியான எந்த வடிவத்திலையும் நீங்க தங்கத்த வீட்ல வச்சிருக்கலாம். பொதுவா இந்தியாவுல பண்டிகைகள், திருமண சீசன்கள்ல தங்கம் வாங்குறது மங்களகரமானதா பார்க்கப்படுது. அதே மாதிரி ஒருத்தருக்கு பரிசு வழங்கவும் தங்கம் வாங்கப்படுது. ஆனா, ஒருத்தர் இவ்வளவுதான் தங்கம் வச்சிருக்கணும் அப்படிங்கறத பத்தி சில விதிகள் இருக்கு. இந்த விதிகள மீறி அதிக அளவுல தங்கம் வச்சிருந்தா வருமான வரித்துறை கிட்ட இருந்து நோட்டீஸ் வரலாம். அது மட்டும் இல்லாம கல்யாணத்தப்போ வழங்கப்படக்கூடிய பரிசுகளுக்கும் வரி விதிக்கப்படுது. பண்டிகைகள் அப்போ தங்கம் வாங்குறது பழங்கால பாரம்பரியமா இருந்துட்டு வருது. இந்த நிலையில ஒருத்தர் வீட்ல சட்டப்பூர்வமா எவ்வளவு தங்கத்த வச்சிருக்க முடியும்? வரம்ப மீறி அதிக தங்கம் வச்சிருந்தா அபராதம் விதிக்கப்படுமா? இந்த மாதிரியான கேள்விகள் எழுது. பொதுவா ஒருத்தர் எவ்வளவு தங்கம் வச்சிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சட்டப்பூர்வமான வரம்பு இல்ல. ஆனா, வருமான வரித்துறையோட விதிகளின்படி உங்களோட தங்கத்தின் மூலத்த நீங்க வருமான சான்றுகள் இல்லனா ரசீதுகள் மூலமா நிரூபிக்க வேண்டியது அவசியம். அதுபடி கல்யாணமான அப்புறம் கல்யாணமாகாத பெண்கள் எவ்வளவு தங்கத்த வச்சிருக்கலாம்? இதுக்கான வரம்ப மத்திய நேரடி வரிகள் வாரியம் நிர்ணயம் பண்ணிருக்கு. இதனால சட்டப்பூர்வமான அப்புறம் சட்டவிரோதமான தங்கத்த வேறுபடுத்தி பார்க்க முடியும். வருமான வரித்துறையின்படி தங்கம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வருமான வரியிலிருந்து வாங்கப்பட்டாலோ இல்லனா உங்க குடும்பத்தில இருந்து நீங்க அத பெற்றிருந்தாலோ அது பின்வரக்கூடிய வரம்புகளுக்குள்ள இருந்தாலோ அதுக்கு எந்த வரியும் விதிக்கப்படாது. வரம்புகள் என்னென்ன? திருமணமான பெண்கள் 500 கிராம் வரைக்கும் தங்கத்த வச்சிருக்கலாம். அதுவே திருமணமாகாத பெண்கள் 250 கிராம் வரைக்கும் தங்கம் வச்சிருக்கலாம். திருமணமானவரா இருந்தாலும் இல்லாட்டியும் ஆண்கள் 100 கிராம் தங்கத்த மட்டுமே வச்சிருக்க முடியும். இத விட அதிகமான தங்கத்த வச்சிருந்தா உங்களுக்கு நோட்டீஸ் வரலாம். பில் ரொம்பவே அவசியம். உங்களோட தங்க இருப்பு இந்த வரம்புக்குள்ள இருக்கக்கூடிய வரைக்கும் அத தனித்தனியா அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நகைகள், நாணயங்கள் இல்லனா தங்க கட்டிகள் மாதிரியான எந்த வடிவத்திலயும் நீங்க தங்கத்த வீட்ல வச்சிருக்கலாம். ஆனா, நீங்க வாங்குன தங்கத்துக்கான பில்லுகள உங்களோட வச்சிருக்கிறது ரொம்பவே அவசியம். இத மறந்துராதீங்க. முறையான ஆவணங்கள் எதுவுமே இல்லாம இந்த வரம்ப விட அதிகமான தங்கத்த வச்சிருந்தா அது மறைக்கப்பட்ட வருமானமா கருதப்படுது. அந்த மாதிரியான சூழ்நிலையில வருமான வரி சோதனையப்போ இந்த தங்கம் பறிமுதல் செய்யப்படலாம். அது மட்டும் இல்லாம அதுக்கு அபராதமும் விதிக்கப்படலாம்.